ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த பொலிட்டிக்கல் அனிமல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஒன்றா வாழ வேண்டாம் வேண்டும் பொட்டு பொட்டு நன்னது நான் வேணும் டூம் வேணும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த இடம் இது பனிஷ்மெண்ட் ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில் கண்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற 150 வருட பழமையான ஒரு சிறைச்சாலை ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம். போகாம்பர சிறைச்சாலை இலங்கையில் காணப்படும் பழமையான சிறைச்சாலைகளில் ஒன்று. 1815 பிரித்தானியர் கண்டி உடன்படிக்கையோடு இலங்கை நாடு முழுவதுமாக பிரித்தானியர் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சிறைச்சாலை கட்டளை சட்டத்தின்படி கட்டளை சட்டம் எண் 18 1844 பிரித்தானியரால் இயற்றப்பட்டது. இதன்படி இலங்கையின் சிறைச்சாலைகள் மற்றும் காவல்துறை தலைமை ஆய்வாளராக சர் ஜார்ஜ் வில்லியம் ராபர்ட் கேம்பல் அவர்கள் தலைமை தாங்கினார். இலங்கையின் முதல் சிறைச்சாலை வெளிக்கடை சிறைச்சாலையாகும். ஆயிரத்தி 1870 முற்பகுதியில் காவல்துறை தலைமை ஆய்வாளராக இருந்த ஃபிரெட்ரிக் ரிச்சர்ட் சாண்ட் அவரின் அறிவுறுத்தலின்படி அமைக்கப்பட்ட சிறைச்சாலை இதுவாகும். 1876 திறக்கப்பட்ட இந்த சிறைச்சாலை 13 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 382 அறைகளை கொண்டது. 91,000 சதுர அடியில் பிரதான கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடுமையான குற்றவாளிகள், மரண தண்டனை கைதிகளை அடைத்து வைக்க பயன்படுத்தப்பட்ட சிறைச்சாலையாக போகம்பர சிறைச்சாலை காணப்படுகின்றது. 150 வருட வரலாற்றை கொண்ட இச்சிறைச்சாலை கிட்டத்தட்ட 524 கைதிகளை தூக்கிலிடப்பட்ட இடமாக காணப்படுகின்றது. இங்கு தூக்கிலிடப்பட்ட கடைசி குற்றவாளியாக W.A. ரிச்சர்ட் மற்றும் D.M. ஜெயவர்தன 1975 நவம்பர் 21 தூக்கிலிடப்பட்ட கடைசி குற்றவாளிகளாக காணப்படுகின்றனர். ஜனவரி 1, 2014 போகாம்பர சிறைச்சாலை மூடப்பட்டது. பின் 2019 பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போகாம்பர கலாச்சார பூங்கா எனும் பெயர் சூட்டப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக இது மாற்றப்பட்டது.
மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.